श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरं नारदं वरिवप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் இங்கே தசரதருடைய சொர்க்காரோகணம், ராமருடைய பிரிவை தாங்க முடியாததுனால தசரதர் தன் பிராணனை தியாகம் பண்ண வேண்டியதாக போயிடுத்து. இப்படி ஒரு பெரிய துக்கத்துக்கு மேல துக்கமா அயோத்திக்கு வருது. இதை தாங்க முடியாத அயோத்தி ஜனங்கள் தசரதரை இப்படி இழந்துட்டோமேன்னு கதறா. பரதனுக்கு அழைச்சிண்டு வரத்துக்கு தூதுவனை அனுப்பினான்னு சொன்னோம். பரதனுக்கு அயோத்தி பரதனை அழைச்சின்னு வரத்துக்காக போனான். அங்க பரதன் கைகேய ராஜ்யத்துல காலமே ஒரு துஸ்வப்னத்தை கண்டார். அந்த துஸ்வப்னத்தை நினைச்சுண்டு பரதன் கவலையா இருக்கார். சத்ருகுணனை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி ஒரு துஸ்வப்னம் வந்தது, ஆகாசத்திலேருந்து கொல்லிக்கட்ட விழறா மாதிரி. இத மாதிரி இருந்தா நம்முடைய ராஜாவுக்கு, நாட்டுல ராஜாவுக்கு ஏதோ ஆபத்து வரும். தசரதர் எப்படி இருக்கான்னு தெரியலையே, என்ன நடக்கிறதோ தெரியலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும் பொழுது தூதுவன் வந்துட்டான். பரதனையும் சத்ருக்கனையும் கூப்பிடுறான்னு சபைக்கு சொன்னதும் சபையில பரத சத்ருக்னாதி வந்து ரெண்டு பேரும் வந்தா. பரதன் அந்த தூதுவனை பார்த்து கேட்டான், அயோத்தியில தசரதர் சௌக்கியமா, கௌசல்யாதி ராணிகள்லாம் சௌக்கியமா, ராமர் சௌக்கியமா, லக்ஷ்மணன் சௌக்கியமா என்று சௌக்கியம் விசாரிக்கிறான்.
இப்படி விசாரிச்சதும் அந்த தூதுவன் சொன்னான், நீ யாரெல்லாம் கேட்கறியோ எல்லாரும் சௌக்கியம்தான், வசிஷ்டர் உன்னை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல பரதனுக்கு சந்தேகம் வருது. வசிஷ்டர் என்னத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லணும்? தசரதர் இருக்கும் பொழுது ராஜாவா வசிஷ்டர் கூப்பிட்டு அனுப்ப என்ன அவசியம்? அப்ப தசரதருக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியலையே, வெளியூர் ஏதாவது போயிருக்காரா, இல்ல ஏதாவது கஷ்டமா அயோத்தியில என்னன்னு தெரியலையே என்று கே மாமா கிட்ட சொல்லிட்டு கே ராஜன் அவர்கிட்ட சொல்லிண்டு பரதனும் சத்ருகனும் புறப்படுறா. அப்ப நிறைய சீதனத்தை கொடுத்து அனுப்புறார் மாமா. பரதன் இப்பெல்லாம் இதை எடுத்துட்டு போறதுக்கான சமயம் இல்ல, அங்க அயோத்தியில என்ன நடக்கிறதுன்னு தெரியல, இப்ப நான் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, அதனால இன்னொரு சமயம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிட்டு அப்படியே வச்சு புறப்படுறார். கடகடன்னு அந்த ரதத்துல போறா. ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு இடத்துல இருந்து மறுநாள் காத்தால அயோத்திக்கு வரார் பரத சத்ருக்னாதிகள். 14 வருஷம் கழிச்சு வரக்கூடிய 12 வருஷம் கல்யாணம் ஆகி 12 வருஷம். அந்த 12 வருஷம் கழிச்சு பரதன் வர்றதுனால அயோத்தியே பரதனை வரவேற்கும் என்று நினைச்சு பரதன் அயோத்திக்கு வரும் பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவிதார கொடி தலைகீழ இருக்கு. அயோத்தியில பாடசாலையிலிருந்து கலாசாலையிலிருந்து எல்லாம் மூடப்பட்டிருக்கு, அழுது வடிஞ்சிருக்கு. ஜனங்கள்லாம் பரதனை பார்த்து சில பேர் பரதான்னு அழறா, சில பேர் பரதனை பார்த்து முகம் திருப்பிண்டு போறா, சில பேர் என்ன சொல்றதுன்னு தெரியாம பரதனை பார்த்து ஏக்கமா இருக்கா. இதெல்லாம் பரதன் பார்க்கிறார். பரதன் அங்கேருந்து நேரா தசரதருடைய அரண்மனைக்கு வரார். தசரதனுடைய அரண்மனை, அங்கதான் அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பார்னு பார்த்தா அரண்மனையில தசரதர் இல்ல. சரி, கௌசல்யா அம்மா அந்த புறத்துல இருப்பார்னு நினைச்சுண்டு கைகேயி அம்மா அந்த புறத்துல இருப்பார்னு பரதன் தன் அம்மாவுடைய அந்த புறத்துக்கு வரார். பரதன் சத்ருக்னன் திரும்பி வந்துட்டாங்கிறத கேள்விப்பட்ட கைகேயி அவனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வரா. நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வரா மாதிரி வரா. பரதன் அங்கேருந்து பார்த்ததும் கைகேயி பரதா அப்படின்னா அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா, அப்பா அரண்மனையிலயும் இல்ல, இங்க ஆசனத்துல இருப்பாரே இங்கேயும் உட்கார்ந்து இருக்கல, எங்க போயிட்டார் அப்பா? வெளியூருக்கு ஏதாவது போயிட்டாரா? ஏதாவது அலுவல் வேலையா என்னன்னு தெரியலையே, ஏன் இப்படி ஜனங்கள்லாம் இப்படி இருக்கா, அயோத்தியே அழுது வடியறதே, என்ன காரணம் என்று இப்படி அவன் கேட்கும் பொழுது பரபரப்பா இப்ப கைகேயி வேதாந்தம் பேசுறா. பரதா, கே ராஜ்யத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? மாமா சௌக்கியமா, மாமி சௌக்கியமா? எப்ப இவ குசலம் விசாரிக்கிறாளோ அப்ப இங்க எதுவும் நேர்ந்து இருக்கல, இங்க எதுவும் கஷ்டம் சம்பவிக்கல அப்படின்னு பரதனை யூகிச்சுக்கிறார். சரிமா, அப்பா எங்க? அப்ப வேதாந்தம் சொல்றா, இந்த உலகத்துல பிறந்தவா எல்லாரும் ஒரு நாள் இறந்து தானப்பா ஆகணும், அது மாதிரி உங்க அப்பாவுக்கு வயசாயிடுத்து, உயிர் போயிடுத்து அப்படின்னா. இத கேட்டதுமே அப்படியே பரதன் வேறருந்த மரம் போல கீழே விழறான். வேறருந்த மரம் போல அப்படி கீழே விழுந்து அவன் எப்படி துக்கத்தை கொண்டாடுறான் பாருங்க. ஏம்மா, அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது? உடம்பு வியாதி ஏதாவது வந்துடுதா? அப்பாவுக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே வராதே, வஜ்ரம் போன்ற சரீரமாச்சே, ஏன் இப்படி ஆயிடுத்து? ஏன் இந்த மாதிரி நேர்ந்தது? என்ன சொல்லி இறந்தார்? அப்பாவுக்கு என்னமா ஆச்சுனர்? ராமா ராமா ராமான்னு சொல்லி உயிர் விட்டுட்டார்ப்பா. ஏன் ராமா ராமா ராமான்னு சொல்றதுக்கு என்ன ஆச்சு? ராமர் எங்க? இல்லையே. ராமர் எங்கப்பா? அம்மா ராமர் எங்க? காட்டுக்கு போயிட்டாரு. என்னது? ராமர் வனவாசம் போறதுக்கு காரணம் என்ன? உடனே ஜனங்கள்லாம் அங்க கூடிட்டா.
அப்ப பரதனை பார்த்து கைகேயி சொல்றான், முன்பு தேவாசுர யுத்தத்துல உங்க அப்பா எனக்கு வரம் கொடுத்திருந்தார், இப்ப ராமனுக்கு அதை மறந்து பட்டம்னு கட்டுறார். நான் உங்க அப்பாட்ட அந்த 2 வரத்தை கேட்டேன், உனக்கு பட்டம் கட்டணும் என்றும் ராமர் வனவாசம் போகணும்னு கேட்டேன். இப்படி சொன்னதும் உடனே அப்படியே கைகேயிய எரிக்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்து, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? தசரதரை மேல் லோகம் அனுப்பிட்டு ராமரை வனவாசம் அனுப்பிட்டு நீ என்னத்துக்கு இங்க இருக்க? வாஸ்தவமா உயிர் போக வேண்டியது தசரதருக்கு இல்ல, உனக்கு தான் உயிர் போகணும். தசரதர் இறக்க வேண்டாம், நீ தான் இறக்கணும், நீ தான் சாகணும். நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? நீ தூக்கு மாட்டின்றி செத்து போ, இல்லைன்னா விஷம் குடிச்சாவது செத்து போ என்று சொல்றார். ஏன்னா வனவாசம் போக வேண்டியது ராமர் இல்லம்மா, நீ தான் போகணும். சரி, இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க. இந்த மாதிரி நீ ராஜ்யத்தை வாங்கி வச்சா இந்த பரதன் சந்தோஷப்படுவான்னு நினைச்சியா? நீ ஜனங்களை பார்த்தார், இந்த பரதன் இதுக்கு எதுக்குமே ஆள் இல்ல, இது என்ன தெரியாம ஏமாத்தி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா இந்த கைகேயி. எனக்கு வர கோபத்துக்கு நான் கைகேயை வெட்டி போடணும்னு இருக்கேன். ஆனா ராமருடைய ஹிருதயத்தை புரிஞ்சிக்காம எதுவும் பண்ணக்கூடாது, பேசாம வரேன் அப்படின்னு நேரா அம்மா வச்சின்னு சொல்லிட்டு கௌசல்யா அம்மாவுடைய அந்தப்புறத்தை கௌசல்யா அம்மாவை பார்க்கறதுக்காக வரார். கௌசல்யாவும் பரதன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டு பரதா பரதான்னு ஓடி வரா. அந்த அரண்மனையின் இடைகடியிலேயே கௌசல்யா பரதான்னு விழறா. பரதன் போய் தாங்குறார் அம்மான்னு. அப்ப கௌசல்யா சொல்றா, ராஜ்யத்தை புடிங்கிண்டு ராமனை காட்டுக்கு அனுப்பியாச்சு, உங்க அப்பாவை மேல அனுப்பிட்டா கைகேயி. நீயும் உங்க அம்மாவுமா சேர்ந்துட்டு என்னையும் எங்கேயாவது அனுப்பிடுப்பா பரதா, என்னையும் எங்கேயாவது அனுப்பிடு. இப்படி சொன்னதும் உடனே பரதனுக்கு ஹிருதயம் ரொம்ப கொதிக்கிறது. உடனே பரதன் கதறி அழறான். பரதன் என்ன சொல்றான்? கிருதா சாஸ்திரானுகா புத்தி மா பூத்தஸ்ய கதாச்சன சத்யசந்தஹா சதாம் சிரேஷ்டோ யஸ்ய ஆர்யோனுமதே கதஹ. எவனுக்கு ராமருடைய வனவாசத்துல சந்தோஷம் இருக்குங்கிறான். ராமருடைய வனவாசத்துல எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா, வேத அத்தியனம் பண்ணினவன் தன் குருவை மறக்கிறானோ, எந்த குருவை மறக்கிறானோ, வேத அத்தியனம் பண்ணின ஒருத்தன் சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்த சாஸ்திரத்தையும் குருவையும் மறக்கிறானோ, அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேங்கிற. ராமருடைய வனவாசம் எனக்கு சந்தோஷமா இருக்குமானால் சாஸ்திர விஷயமான குணம் வராம பாப விஷயமான குணம் எனக்கு சம்பவிக்கட்டும் அப்படிங்கிறான். பிரேஷ்யம் பாபீயசாம் யாது சூரியம் ச பிரதிமேகது ஹந்து பாதேன காம் சுப்தாம் யஸ்ய ஆர்யோனுமதே கதஹ. பலவிதமான சபதங்கள் பண்றான் பரதன். சூரியனுக்கு எதிர்க்கையோ சூரியன் மறைகிற பக்கத்திலேயோ மல ஜல விசர்ஜனம் எவன் பண்றானோ அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் அப்படிங்கிறான். தூங்குகின்ற பசுமாட்டை எட்டி உதைக்கிறவன் எந்த ஒரு பாப லோகத்தை அடைவானோ அந்த லோகத்தை நான் அடைவேன். பரிபாலயமானஸ்ய ராஜ்ஞோ பூதானி புத்திரவதி சதஸ்தம் துருஹ்யதாம் பாபம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. இந்த இடத்துல சொல்றார், எந்த நாட்டை அரசாட்சி பண்ணக்கூடிய ராஜா எல்லாரையும் தன் புத்திரர்கள் மாதிரி பாவிக்காம ஓரவஞ்சனை பண்றானோ அந்த ராஜா எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் அப்படிங்கிறான். காரயித்வா மகத்கர்ம பர்த்தா பிருத்யம் அனர்த்தகம் அதர்மோ யோஸ்ய சோஸ்யாஸ்து யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. எந்த ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல வேலையை மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு தரக்கூடிய கூலியை கொடுக்காம
பாபம் பண்றானோ அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் அப்படிங்கிறான். பலி ஷட்பாகமுத்ருத்ய நிருபஸ்யா ரக்ஷத பிரஜாஹ அதர்மோ யஸ்து சோஸ்யாஸ்து யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ஆறுல ஒரு பாகத்தினுடைய வரிய மட்டும் வாங்கிண்டு பிரஜைகளை காக்க வேண்டிய ராஜா பிரஜைகளை காக்கலன்னு சொன்னா அந்த ராஜாவுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரட்டும், ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தால் என்று சொல்றான். சம்ஸ்ருத்ய தபஸ்விப்யஹ சத்ரேவை யஜ்ஞ தக்ஷிணாம் தாம் விப்ரலபதாம் பாபம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. யஜ்ஞசீலர்களுக்கு யாகம் செய்யக்கூடியவர் பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணைய கொடுக்காதவன் என்ன ஒரு பாபலோகத்தை அடைவானோ அந்த பாபலோகத்தை நான் அடைய கடவேன், ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தான்னா. ஹஸ்த்யஸ்வ ரத சம்பாதே யுத்தே சஸ்திர சமாகுலே மாஸ்மகார்ஷீத் சதாம் தர்மம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. எந்த ஒரு ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தால் யுத்தத்தில் எனக்கு யானைப்படையோ குதிரைப்படையோ தேர்ப்படையோ ஆயுதங்கள் எது இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் உபயோகப்படாமல் போகட்டும். எந்த ஒரு சுத்தமான வீரர்கள் உயர்ந்த லோகத்தை அடைவாலோ அந்த லோகம் எனக்கு கிடைக்காம இருக்கட்டும், ராமர் வனவாசம் எனக்கு சம்மதம் இருந்தால்னா. உபதிஷ்டம் சுசூக்ஷ்மார்த்தம் சாஸ்திரம் யத்னேன தீமதாம் ச நாசயது துஷ்டாத்மா யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தால் சுத்தமான நம்முடைய சாஸ்திரத்தை நான் இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவியிலேயே மறக்க கடவேன். சர்வசாஸ்திரத்தையும் மறந்து பைத்தியம் பிடிச்சவன் போல நான் அலைவேன். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தால்னு சொல்றான். மாச்சதம் வியூடபாக்வம்சம் சந்திரார்க்க சமதேஜசம் திராட்சீத் ராஜ்யஸ்தமாசீனம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. பெரிய ராஜாவுக்கு உரியதான லட்சணங்கள் என்னென்ன லட்சணங்கள் இருக்கோ அந்த லட்சணங்கள் என்னை விட்டு க்ஷத்ரிய லட்சணம் என்னை விட்டு போய் நான் பாஷண்டியா ஆகணும். ஒரு கால் எனக்கு ராமர் வனவாசம் சம்மதமாயிருந்ததுன்னா அப்படின்னு சொல்றான். பாயசம் கிருசரம் சாகம் விருதா சோஷ்ணாத்து நிர்கிருணம் குருச்சாபி அவஜானாது யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. மதுபானம் பண்றவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் அப்படிங்கிறான். மாமிசம் சாப்பிட்றவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன். அதனால அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரியோர்களை அவமரியாதை பண்றவன் எந்த லோகத்தை பாபமான லோகத்தை அடைவானோ அந்த லோகத்தை நான் அடைய கடவேன் என்று சொல்றான். காச்ச ஸ்பிருஷது பாதேன குருன் பரிவதேச்ச மித்ர துருஹ்யேதசோத்யந்தம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. நண்பனிடத்துல துரோகம் செஞ்சவன் எப்பேற்பட்ட பாபலோகத்தை அடைவானோ அந்த லோகத்தை நான் அடைய கடவேன். விஸ்வாசாத் கதிதம் கிஞ்சித் பரிவாதம் மிதக்வசிதே விவ்ருணோது ச துஷ்டாத்மா யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. நம்பிக்கை, அதாவது ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்லாதேன்னு ஒருத்தன்ட்ட சொல்லி அப்பேற்பட்டவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா அதுக்கு என்ன பாபம் உண்டாகுமோ அந்த பாபலோகத்தை நரகத்தை நான் அடைய கடவேன். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா என்று சொல்றான். அகர்த்தாச்சா கிருதஜ்ஞஸ்ச த்யக்தாத்மா நிரபத்ரபஹாம் லோகே பவது வித்விஷ்டோ யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹாம். செய் நன்றி மறந்தவன் தன்னைத்தானே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க கூடியவன், விஷம் சாப்பிட்டு போறான், தூக்கு மாட்டிண்டு போறான், நெருப்புல ஏத்திண்டு செத்து போறான். அப்பேற்பட்டவன் எந்த ஒரு
நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன். புத்திரதாரைச்ச பிருத்யைச்ச ஸ்வகிருஹே பரிவாரிதः ச ஏகோ மிருஷ்டமஷ்ணாது யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. சுத்தமான நல்ல ஆகாரத்தை தன் மனைவிக்கோ குழந்தைக்கோ வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளுக்கோ கொடுக்காம எவன் ஒருவன் தான் மட்டும் நல்ல ஆகாரத்தை புசிக்கிறானோ அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா அப்ராப்ய சதிருஷாந்தாரான் அனபத்யா பிரமீயதாம் அனவாப்ய கிரியாம் தர்மியாம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹாம். தர்மத்தை மீறினவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் என்று சொல்றான். மாத்மனஹா சந்ததிம் திராக்ஷீத் சேஷு தாரேஷு துக்கிதः ஆயுஸ் சமக்ரம் அப்ராப்ய யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா எனக்கு சந்ததியே உண்டாக வேண்டாம், நான் நரகலோகத்தை அடைவேன் என்று சொல்றான். ராஜஸ்திரீ பால விருத்தானாம் வதேயத் பாபம் உச்சதேம் பிருத்யத்யாகே ச யத் பாபம் தத் பாபம் பிரதிபத்யதாம். எந்த ஒரு குடும்பத்துல எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய கிரகஸ்தன் காப்பாத்தாம அந்த கிரகஸ்த தர்மத்துல இல்லாம தான் ஒண்ணுமே சம்பாதிக்காம தன் குடும்பத்தையே கஷ்டப்படுத்துறவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் என்று சொல்றான். லாக்ஷயா மதுமாம்சேன லோஹேன ச விஷேன ச சதைவ பிப்ரியாத் பிருத்யான் யஸ்ய ஆர்யோ அனுமதः. எனக்கு ராமருடைய வனவாசம் சம்மதமாயிருந்தா கள்ளு சாப்பிடுறவன், மதுபானம் பண்றவன், மாமிசம் சாப்பிடுறவன், இப்பேற்பட்ட ஒரு சங்கத்துல இருக்கிறவனுடைய கூட்டமே எனக்கு ஒரு கூட்டமா கிடைக்கட்டும். ஒரு கால் எனக்கு ராமர் வனவாசம் சம்மதமாயிருந்தா என்று சொல்றான். சங்கிராமே சமுபோடேது சத்ருபக்ஷ பயங்கரே பலாயமானோ வத்யேத யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமாயிருக்கும்னா யுத்தத்துல எதிரிகளால வதம் பண்ணப்பட்டு நான் நரகத்தை அடைய கடவேன் என்று சொல்றான். கபால பாணிஹி பிருத்திவீம் அடதாம் வீர சீரசம்ருதः பிக்ஷமானோ யதோன்மத்தோ யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்ததுன்னா நான் பூமியில கந்தல் துணியை உடுத்திக்கவனா பிறக்கட்டும், நான் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலையே எனக்கு வரட்டும். பேய் பிடிச்சவன் பித்து பிடிச்சவன் பைத்தியம் எப்படி திரிவானோ உலகத்துல அந்த மாதிரி சுத்தி திரியட்டும். நான் ராமர் வனவாசத்துக்கு சம்மதம்னு சொன்னா என்று சொல்றான். மத்தியே பிரசக்தோ பவது ஸ்ரீஷ்வக்ஷேஷு ச நித்யசஹ காமக்ரோதாபிபூதஸ்து யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா மத்தியேன்னு சொல்றான். மத்தியம்னா இந்த இடத்துல மதுபானம்னு அர்த்தம். இந்த இடத்துல மதுபானத்திலேயே இருக்கக்கூடியவன், அது புருஷனா இருந்தாலும் சரி ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, அந்த ஸ்திரீகளுடைய இடத்திலையும் புருஷனுடைய மதுபானம் பண்ற இடத்திலையும் சூதாட்டத்திலையும் காமக்ரோதங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்திலையுமே நான் சஞ்சாரம் பண்ணட்டும். ஒரு கால் ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா என்று சொல்றான். மாஸ்ம தர்மே மனோபூயாத் அதர்மம் சுனிஷேவிதாம் அபாத்ர வரிஷி பவது யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா என்னுடைய மனசு தர்மத்திலேயே போகக்கூடாது, அதர்மத்திலேயே குடிகொண்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः என்று சொல்றான். சஞ்சிதான்யஸ்ய வித்தானி விவிதானி சகஸ்ரஷः தஸ்யுபிர் விப்ரலுப்யந்தாம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதः. ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்ததுன்னா
கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வச்சவனுடைய பணம் திருடர்களால் அபகரிக்கப்பட்டா எப்படி ஒரு துக்கம் வருமோ அதுபோல எனக்கு துக்கம் வந்து சேரட்டும் என்று சொல்றான். என்னுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களும் திருடர்களால கொண்டு போகப்படட்டும். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமா இருந்ததுன்னா சொல்றான். உபே சந்தேஷயானஸ்ய யத் பாபம் பரிகல்பியதே தச்ச பாபம் பவேத் தஸ்ய யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. சூரியன் உதிக்கும் போது தூங்குறவன், சூரியன் அஸ்தமனமாகும் போது தூங்கக்கூடியவன் எப்பேற்பட்ட பாவம் எப்பேற்பட்ட நரகத்தை அடைவானோ அந்த நரகமும் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்றான். யதக்னிதாயகே பாபம் யத் பாபம் குரு தல்பகே மித்ரத்ரோஹே ச யத் பாபம் தத் பாபம் பிரதிபத்யதாம். குரு பத்னியிடத்துல சேர்ந்தவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவான். நம்பிக்கை துரோகத்துல தன் நண்பனையே ஏமாற்றினவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவுது என்று சொல்றான். தேவதானாம் பித்ருணாம் ச மாதா பித்ரோஸ்ததைவ ச மாஸ்மகார்ஷீத் சசுஸ்ரூஷாம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் தன்னுடைய கர்மாக்களை செய்யக்கூடியவன் அந்த கர்மாக்களை செய்யாம விட்டா எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவுதுன்னு சொல்றான். சதாம் லோகாத் சதாம் கீர்த்தியாஹ சஜ்ஜுஷ்டாத் கர்மணஸ்ததாம் த்ரஷ்யது க்ஷிப்ரமத்யைவ யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. இந்த இடத்துல சொல்றான், நான் இவ்வளவு காலமா கடைபிடிச்சுன்னு வந்திருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்கள், அந்த கர்மானுஷ்டானத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் அழியட்டும், இந்த க்ஷணமே அழியட்டும். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமா இருந்ததுன்னா என்று சொல்றான். அபாஸ்யம் மாத்ரு சுஸ்ரூஷாம் அனர்த்தே சோபதிஷ்டதாம் தீர்க்கபாகுர் மகாபக்ஷா யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணாதவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ, அவர்களை கடைசியில கஷ்டப்படுத்துறவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேங்கிறான். பகுபுத்ரோ தரித்ரஸ்ச ஜ்வரரோக சமன்விதஹ சமாயாத் சததம் கிளேஷி யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமா இருந்தா நிறைய புத்திரர்கள் பிறக்கட்டும், தரித்திரனாவே ஆகட்டும்னா துக்கத்தோடையே இருக்கட்டும், வியாதிகளோடையே எப்பொழுதும் நான் இருக்கட்டும், ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமா இருந்தா என்று சொல்றான். ஆஷாம் 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 சமானானாம் தீனானாம் ஊர்த்வசக்ஷுஷாம் அர்த்தினாம் விததாம் குர்யாத் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. கஷ்ட திசையில இருக்கக்கூடியவன் ஒருத்தன்ட்ட போய் யாச்சகம்னு கேட்கும் பொழுது அதை கொடுக்காதவன் அவனை மிரட்டினா அவன் எந்த பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை நான் அடைய கடவேங்கிறான். மாயையா ரமதாம் நித்யம் புருஷா பிஷுனோ சுச்சிஹி ராஜ்ஞோ பீதஸ்த தர்மாத்மா யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ராஜத்ரோஹி என்ன ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைவேன். எப்பொழுதும் பயந்துட்டே இருக்கிறவன் எப்படி இருப்பானோ அதுபோல நான் பயந்துட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாதவன் என்ன ஒரு பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை அடைவேன். கபடமா இருக்கிறவன் உலகத்தை ஏமாத்துறவன் என்ன ஒரு பாபத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமானால் என்று சொல்லி ரிதுஸ்நாதாம் சதீம் பாரியாம் ரிது காலானுரோதினீம் அதிவர்த்தேத துஷ்டாத்மா யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. அதாவது இந்த இடத்துல சொல்றார், தன் மனைவி எந்த ஒரு காலத்துல மனைவியோட ஒரு கணவன் சேரணுமோ அந்த காலத்துல சாஸ்திரப்படி சொன்ன காலத்துல சேராம அதர்மமான காலத்துல ஒரு மனைவியோட சம்பந்தம் வச்சுக்க கூடியவன் என்ன நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேங்கிறான். தர்மதாரான் பரித்யஜ்ய பரதாரான் நிஷேவதாம் தியக்த தர்ம ரதிர் மூடோ யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ஒரு கால் ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமா இருக்குமானால் தர்மத்துல கொஞ்சம் கூட எனக்கு ஆசையே வரக்கூடாது. தர்மத்தினுடைய
அதாவது பிறர் மனைவிய அடைஞ்சவன் என்ன ஒரு பாபத்தை, எந்த ஒரு லோகத்தை, பாபலோகத்தை அடைவானோ அந்த ஒரு பாப நரகம் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்றான். விப்ரலுப்த பிரஜாதஸ்ய துஷ்கிருதம் பிராமணஸ்ய யத் ததேதத் பிரதிபத்யேத யஸ்ய ஆத்யோ அனுமதே கதஹ. பிராமணனுக்கு பாபம் செஞ்சவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன் என்று சொல்றான். பானீய தூஷகே பாபம் ததைவ விஷதாயகே யத்ததேகஸ்ஸ லபதாம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. சாப்பிடக்கூடிய தீர்த்தத்தை அசுத்தம் பண்றவன் என்ன ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். விஷம் கொடுக்கிறவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நானே அடைவேன் என்று சொல்றான். ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா பிராமணாயோத்யதாம் பூஜாம் விஹந்து கலுஷேந்திரியா பாலவத்சாம் சகாம் தோக்தும் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. பிராமணனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ரத்தையான கர்மா பூஜைகள் இருக்கோ அந்த பூஜைகளை பிராமணன் செய்யலன்னா என்ன ஒரு பாபம் உண்டாகுமோ, நரகம் உண்டாகுமோ அந்த நரகம் எனக்கு உண்டாகட்டும். ராமர் வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா என்று சொல்றான். த்ரிஷார்த்தம் சதிபாணியே விப்ரலம்பேன யோஜயன் யத் பாபம் லபதே தத் ஸ்யாத் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ஒருத்தன் தாகம்னு கேட்கும் பொழுது தீர்த்தம் இருந்தும் அவனுக்கு தீர்த்தம் கொடுக்கலன்னா அதனால ஏமாற்றப்பட்டவன் எந்த ஒரு கஷ்டத்தை அடைவானோ அந்த கஷ்டம் எனக்கு வரட்டும். கொடுக்காதவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகம் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்றான். பக்தியா விவதமானேஷு மார்கமாஸ்ரித்ய பஷ்யதஹ தஸ்ய பாபேன யுஜ்யேத யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும் பொழுது நியாயத்தை பேசாதவன், தர்மத்தை பேசாதவன் எந்த ஒரு நரகத்தை பாபத்தை அடைவானோ அந்த பாபம் என்னை வந்து சேரட்டும். ஒரு பட்சமா பேசுறவன் எந்த ஒரு பாபத்தினால நரகத்தை அடைவானோ அந்த நரகம் எனக்கு உண்டாகட்டும்ங்கிறான். விஹீனாம் பதிபுத்ராபியாம் கௌசல்யாம் பார்த்திவாத்மஜா ஏவம் ஆஸ்வாசயன்யேவ துக்கார்த்தோ நிபபாதஹ. இது மாதிரி பலவிதமான ஒரு சபதம் பண்றான் பரதன். அதுலயும் வேதாத்தியனம் பண்ணின ஒருத்தனை பதம் பண்ணினா எந்த ஒரு நரகம் பிரம்மஹத்திங்கிற நரகம் கிடைக்குமோ அந்த நரகம் கிடைக்கட்டும்ங்கிறான். பிறந்த குழந்தைய கொலை பண்றவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன்னு சொல்றான். கர்ப்பத்திலேயே குழந்தைய கொலை பண்றவள் எந்த நரகத்தை அடைவாளோ அந்த நரகத்தை அடைவேன். பசுவவதம் பண்றவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். தன்னுடைய குருவையே மறந்தவன், அவன் படித்த சாஸ்திரத்தை கைவிட்டவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். தாலி கட்டிய மனைவியை கைவிட்டவன், தூங்குற பசுமாட எட்டி உதைக்கிறவன் எந்த ஒரு நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன்கிறான். சனாதனமான வைதிகமான தர்மத்தை விட்டு பாஷண்ட மதத்துல போய் சேர்றானே அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய கடவேன். இது ராமருடைய வனவாசம் எனக்கு சம்மதமாயிருந்தா அம்மா எனக்கு இதெல்லாம் நடக்கட்டும் என்று சொல்லி கதறி பரதன் விழறான். உடனே பரதனை சமாதானம் பண்றா. லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேஹே பதிதஸ்ய பூமௌ முகுர்முகுர் நிஸ்வசதஸ்ச தீர்க்கம் சா தஸ்ய சோகேன ஜகாம ராத்ரிஹி. புத்திர சோகத்தினால தசரதரை இழந்துட்டோம். ராமரே வனவாசம் போயாச்சு, லக்ஷ்மணன் போயாச்சு, இனி இந்த குழந்தையாவது காப்பாத்திக்க முடியுமா அப்படின்னு தோணிடுத்தான் கௌசல்யா. உடனே கௌசல்யா சொன்னா, குழந்தை இதுல எந்த பாவமும் உனக்கு இல்ல அப்படின்னு சொன்னான். அன்றைய ராத்திரி அப்படி போய் பொழுது விடிஞ்சது. வசிஷ்டர் சுமந்திரர்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை பரதனை பார்த்து சொன்னா, பரதா இனி நீதான்ப்பா இந்த கர்மாக்களை செய்யணும் என்று சொல்ல, பரதனுக்கு விஷயம் தெரியாதா? தசரதர் சொல்லிட்டு போனதெல்லாம் தெரியும். அதனால பரதன் சொன்னா, எனக்கு தான் அப்பா இந்த தகுதியை கொடுக்கலையே, கைகேயி அம்மா பண்ண பாவத்தினால என்னையும் அப்பா சேர்த்துக்காம போயிட்டார்.
இப்ப சத்ருக்குணன் தான் இத சிதை வைக்க முடியும் என்று சொல்லி சத்ருக்குணன் சிதை வைக்கிறான். 12 நாள் சபண்டீகரண பரியந்தம் இவா கர்மாக்கள் பண்றா. தசரதனுடைய அந்த சரீரம் சைல கொப்பையில வச்சிருந்தா, இப்ப கொண்டு போய் எரிச்சிட்டா. மறுநாள் போய் அதை அஸ்தி எடுத்துன்னு வரத்துக்காக போனா அந்த சரீரம் அப்படியே இருக்கும்னு பரதன் பார்க்கறான். அப்படியேவா இருக்கும்? நெருப்புல விழுந்த அந்த சரீரம் பொசுங்கி போய் சாம்பல் தான் இருக்கு. உன்னுடைய மிருதுலமான அஸ்தத்தினாலே எங்களை தடவி குடிப்பியேப்பா, இப்ப உன்னுடைய உடம்பே இப்படி எரிஞ்சு போயிடுத்தேன்னு பரதன் கதறான். பரதனை வசிஷ்டர் சமாதானம் பண்றார், சத்ருக்னனை சுமந்தர் சமாதானம் பண்றார். இப்படி 12 நாள் சபண்டீகரணம் முடிஞ்சு அடுத்தது 13வது நாள் சுபஸ்வீகாரம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பரதன் பட்டம் கட்டிப்பான், இன்னைக்கு பட்டம் கட்டிப்பான் அப்படின்னு கைகேயி ஒரு கனவுல இருக்கா. அதனாலதான் அவ கூனிய பார்த்து கூட இன்னைக்கு இது நடக்கட்டும், உனக்கு நான் எப்படி உன்னை பார்த்துக்கிறேன் பார், உன்னை எப்படி நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன் பார் என்றெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கா. அதனால இன்னைக்கு சுபஸ்வீகாரம் தானே, கட்டாயம் வசிஷ்டர் சொல்லுவார், இந்த பையன் கேட்பான், இன்னைக்கு நமக்கு எப்படி இவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடும் அப்படின்னு கூனிக்கு நன்னா அலங்காரம் பண்ணி அவ தலையெல்லாம் வாரி எண்ணெய் தடவி பிசு பிசுன்னு இருக்கான். எப்ப தலைக்கு குளிச்சாலோ தெரியல. அந்த தலையெல்லாம் பின்னி விட்டு அத நன்னா ஏதோ ஜட குஞ்செல்லாம் வச்சு அவளுக்கு பட்டு புடவை எல்லாம் கொடுத்து அதை உடுத்திக்க சொல்லி, அவளே கூணமா தான் இருக்கா. அதுல எப்படி புடவை உடுத்துறது, எப்படியோ உடுத்தி விட்டா. நல்லா அதுக்கு அலங்காரம் பண்ணி அவ மேக்கப் இதெல்லாம் அவளே வச்சிருந்தாலும் கைகேயே பானையா வச்சிருப்பாளாம். ஆனால் லிப்ஸ்டிக் போட்டு பவுடர் போட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் போய் உன்னுடைய அரண்மனையில வச்சுக்கோன்னு பானையா கொடுத்து அவ அப்படி மினுக்கிண்டே போறா. அவ அப்படி மினுக்கிண்டே போகும்பொழுதே இது எப்படி இருக்குன்னு வால்மீகி பகவான் சொல்றார். சனாதன தர்மம் அப்படின்னு இந்த இடத்துல சனாதனம்ங்கிறாளே, அதெல்லாம் என்னைக்குமே மாத்தவே முடியாது, சொப்பனத்துல கூட மாறாது. என்ன சனாதனம்னா, இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாம் ஒரு குரங்குக்கு நல்லா பாவாடை சட்டை மாதிரிலாம் போட்டு காது குத்தி அதுக்கு மூக்க குத்தி தலையை அதுல இருக்கிற முடிய பின்னி விட்டு அதுக்கு ஒரு செயினை போட்டு கட்டி கம்பை வச்சு ஆடுறா ராமான்னு சொல்லுவாளே, குரங்க ஆட்டி வைப்பானே, அது ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கான். ரஜ்ஜு பத்தீர வானரி அப்படிங்கிற இந்த கூனி இத மாதிரி அலங்காரம் பண்ணி இப்படி போறத பார்த்தா குரங்குக்கு வேஷம் போட்ட மாதிரியே இருக்கான். அவ இப்படி போறத பார்த்ததும் அங்க இருக்கிற வேலைக்காரிகள் சேட்டிமார்கள்லாம் சீ சீ அப்படிங்கிறா. அப்போ சத்ருக்னர் சுவாமி அந்த பக்கம் வந்தார். அவரை பார்த்து சொன்னா, நம்ம நாடு இப்ப இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே சத்ருகுணா, இவதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கைகேயை கலப்பி விட்டதே. சொன்னதும் சத்ருக்னனுக்கு வந்தது ஒரு கோபம். இங்க வாங்க அப்படின்னு அவ தலையில கை வச்சான். அவ தலையில கை வச்சதும் சௌரியோட வந்துருத்து, தலை கை சௌரியோட வந்துருது. அது நிஜ முடிதான் பிசு பிசுன்னு இருக்கேன், அதை ஒண்ணுமே பண்ண முடியல. கைகேயி அதை எவ்வளவு ஆளை கூட்டு வந்தாலும் அந்த தலையை பிசுப்ப மாத்தவே முடியலையாம். அதனால ஒரு சௌரியை வச்சுதான் அலங்காரம் பண்ணி விட்டா. இந்த சௌரி வந்துருது, சௌரி தான் வந்தது. உடனே அவ ஐயோ ஐயோன்னு கத்தி கைகேயி காப்பாத்து கை. ராமாயணத்துல நிறைய சரணாகதி உண்டு. இது கூனி சரணாகதி. இந்த சரணாகதிக்கு அபயம் கொடுக்கணுமே. கைகேயி அபயம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். ஆனா அவளுக்கு சத்ருகுணனை கண்டாலே பயமா இருக்கு. அப்ப பரதன் வந்தார். பரத சுவாமி பார்த்தார், பரதாழ்வான். ஐய விடு அவளை, அவ மேல போய் கை வச்சுண்டு எனக்கு கோபம் எல்லாம் இந்த கைகேயி மேலதான். இப்பவே ஆத்திரம் வருது, கத்தி எடுத்து அவ தலைய வெட்டணும்னு. ஆனா இப்படி பண்ணிட்டு நாம ராமர் முன்னாடி போய் நிக்க முடியுமா? ஏண்டா இப்படி பண்ணேன்னு அண்ணா கேட்டா என்ன சொல்றது? விடு அவளை அப்படின்னு பரதன் நேரா சபைக்கு வரார். சுபஸ்வீகாரம் ஆகி சபைக்கு அப்படி வந்து உட்கார்றார்.
தசரதரே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கான். பார்த்தா சபையே நிறைஞ்சிருக்கு. அன்னைக்கு உடனே வசிஷ்டர் எழுந்து பேச ஆரம்பிச்சார். பரதா, ராமர் வனவாசம் போனது போயாச்சு, நீ நாம அடுத்த காரியத்தை பார்க்கணும். ராமர் எப்படி வனவாசம் போகணுங்கிறது தசரதர் சொன்னாரோ அதுபோல நீ பட்டம் கட்டிக்கணுங்கிறது அடுதல இருக்கு. நீ அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். இப்ப நீ வந்து உனக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டியதான் அடுத்த வேலை என்று யதார்த்தமா சொல்றார் வசிஷ்டர். உடனே பரதன் சொன்னான், குருவா இருந்து நீங்க இப்படி பேசலாமா? உங்களுக்கே புத்தி இப்படி எங்க போச்சு? நீங்க வந்து பெரியவா அப்படி தப்பு பண்ணா நீங்க அடக்க வேண்டாமா? தசரதரையோ கைகேயோ அதட்டி ராமருக்கு நீங்க வந்து பட்டம் கட்டி இருக்க வேண்டாமா? உங்களுக்கே புத்திமதி சொல்ல வேண்டியிருக்கே என்றெல்லாம் பேசிட்டான். இல்லப்பா, நீதான் பட்டம், இந்த பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடிய தகுதி கிடையாது அப்படின்னா. இனி இந்த சிம்மாசனத்துல பட்டாபிஷேகம்னா அது ராமர் மட்டும்தான் அப்படின்னா. உடனே எல்லா ஜனங்களும் அன்னைக்கே சொன்னாரே தசரதர், பரதன்னா மகாத்மான்னு சொன்னாரே, மகாத்மா தான் இது. என்ன ஒரு அண்ணா மேல ஆசைப்பாரி இருக்கு அப்படிங்கிறா சில பேர். உடனே பரதன் சொல்றான், நான் இப்பவே வனவாசத்தின் காட்டுக்கு போறேன், ராமரை போய் நான் அழைச்சிட்டு வரப்போறேன். ராமர் இனி வனவாசம் 10 நாளோ 1 மாசமோ எவ்வளவு நாளோ இதோட முடிஞ்சது. நான் போய் அழைச்சிட்டு வந்துட போறேன். ஒரு கால் ராமர் சத்தியம் தர்மம் அப்படி எல்லாம் பேசினார்னா அந்த வனவாசத்தை நான் ஏத்துக்கிறேன், நீங்க போய் பட்டம் கட்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட போறேன். அடம் பிடிச்சாவது நான் ராமரை கூட்டு வந்துடுவேன். அதனால நான் வந்து இத மாதிரி வனவாசம் ராமர் போற இடத்துல போய் கண்டுபிடிச்சு நான் அழைச்சிட்டு வர போறேன் அப்படின்னதும் உடனே அந்த ஜனங்கள்லாம், ஏய் நீ என்ன சொல்றேன்னு, நான் கிளம்பியாச்சே, நானும் வரேன். எல்லா ஜனங்களும் வரேன்னு சொல்றத பார்த்ததும் பரதனுக்கு சந்தோஷம். பரத சுவாமி சொன்னார் சுமந்திரரை பார்த்து, வனவாசத்துக்கு போக வேண்டிய வழியில எங்கெங்கெல்லாம் ரோடு இல்லையோ அங்கெல்லாம் ரோடு போடுங்க, எங்க குளம் சரியா இல்லையோ அங்க குளத்தை தூர்வாறு பண்ணி அதை சுத்தம் பண்ணி ஜலம் சேர்த்து வைங்க, எந்தெந்த இடத்துல விளக்கு வெளிச்சம் இல்லையோ அங்க விளக்கு போடுங்க என்றெல்லாம் தயார் பண்ண சொல்லி கிளம்பிட்டா. அத்தனை அயோத்தியே கிளம்புறது. 4 பேர் காவலுக்காவது இருக்கட்டுமேன்னு வச்சுட்டு அயோத்தியே கிளம்புறது. சிம்மாசனத்தை முதற்கொண்டு தூக்கிண்டு வரா. ஏன்னா ராமரை அழுது அனுப்பினதுக்கு சிம்மாசனத்திலேயே ஏழை பண்ணி அழைச்சின்னு வந்துடணும்னு பரதனுக்கு ஆசை. இப்படி நமக்கெல்லாம் வால்மீகி ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், ஏதோ ஒரு 10 ராமாயணம் தெரியும். நமக்கு பேரே தெரியாது, 4-5 பேர் தான் தெரியாது கம்ப ராமாயணம். ஆனா எத்தனை அயோத்தி ஜனங்கள் இருந்தாலோ அத்தனை ராமாயணம். எல்லாரும் ராமாயணம் சொல்றா. ராமரை பத்தி பேசுறா, பரதனை பத்தி பேசுறா, லக்ஷ்மணனை பத்தி பேசுறா, சீதையினுடைய மகிமையை பேசுறா, சத்ருக்னனுடைய மகிமையை பேசுறா. இப்படி ஆளுக்கால் என்ன ஒரு பெருமை இந்த குடும்பத்துல. 4 குழந்தைகளும் இப்படி ஒரு சமுத்தா இருக்கே, ஒத்துமையா இருக்காளே. ஒரு குடும்பம் ஒத்துமையை தெரிஞ்சுக்கணும்னா ராமாயணம் கேட்டாதான் தெரியும். ராமாயணம் கேட்டும் ஒத்துமையா இல்லைன்னா அந்த குடும்பத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 100ல 10 பேர் அசடாதான் இருப்பா, ஒரு 90 பேர் சமத்தா இருப்பா. அந்த சமத்தை வச்சுக்கணும். இல்ல 90 பேர் அசடா இருந்தாலும் 10 பேர் சமத்தா இருக்கான், அது போரும். அதனால இந்த இடத்துல இப்படி வாழலாம் பேசிண்டு அந்த அப்படியே ஒரு பெரிய பாகவத கோஷ்டியா ஆயிடுச்சான். பாகவத கோஷ்டியா ஆயிடுச்சுன்னா உடனே அங்கேருந்து புறப்பட்டு அயோத்தியிலேருந்து ராமரை பார்க்கறதுக்கு பேரிரைச்சல் சிங்கவேரபுரம் வந்து பரதன் இறங்குறார். குஹன் கிட்ட போய் யாரோ சொல்றா, அயோத்தியிலேருந்து யாரோ வரா போல இருக்கு. உடனே குஹன் நினைச்சார், மனசுலதான் நினைக்கிறார்,
இந்த பரதன் ராஜ்யத்தை புடிங்கின்றது போராதுன்னு யுத்தம் பண்ண வந்துட்டான் போல இருக்கே. உடனே குகன் என்ன பண்ணா, ஒரு பக்கம் ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சுக்கோன்னு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டு, ஒரு பக்கம் தேன் திணை பழங்கள்லாம் எடுத்துட்டு ஓடி வரான். அப்படி ஓடி வரக்கூடிய குகன் பரதனை பார்க்க பார்க்க நம்ம ஹிருதயத்துல போய் இப்படி தோணிட்டு, பரதனிடத்துல போய் அபச்சாரம் பண்ணிட்டோம். ஏன்னா பரதனை பார்த்தாலே அப்படி தோணலையா, கிட்டக்க தோண பார்க்க பார்க்க மகாத்மாவா தெரியறது. அவன் யுத்தத்துக்கு வரலங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. ஏன்னா ஹிருதயத்திலேயே புரிஞ்சுருவா வாழலாம். நமக்கெல்லாம் இன்னைக்கு ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு தெரியாதே. ஹிருதயத்துல அசட்டுத்தனம் இருக்கா, ஹிருதயத்துல அன்பு இருக்கா, ஹிருதயத்துல நாம ஏமாற்றம் இருக்கா, ஏமாத்துற காரியம் இருக்கா, திருடுற காரியம் இருக்கா, என்னன்னு தெரியாதே நமக்கு. ஹிருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசுற வாழ்க்கைனா எல்லாரும் வாழறோம். சுத்தமா நான் என் ஹிருதயத்துல இருக்கிறத தான் பேசுறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது காலமே வேற. ராமாயண காலம் திரேதாயுகம். அதனால அந்த ஹிருதயத்துல நான் இப்படி நினைச்சிட்டேனே பரதனை என்று குகசுவாமி கைய குவிச்சுண்டே பரதன் வரார். தன்யஸ்துவம் நஸ்த்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதீதலே அயத்னதா அதாகதம் ராஜ்யம் யஸ்வம் த்யக்துமிஹேச்சதி. உம்முடைய வைராக்கியத்தை நான் இப்ப பாக்கிறேன்பா பரதா. உனக்கு ஈடு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா ராஜ்ய சம்பத்தே வேணான்னு வந்துட்டியே. எப்பேற்பட்ட ஒரு மகிமை உனக்கு. பரதன் சொன்னார், என்ன கொண்டாடுறது இருக்கட்டும், எங்க அண்ணா எங்க, அவர் என்ன பேசினார், எங்க உட்கார்ந்துண்டார், எங்க படுத்துண்டார், என்ன சாப்பிட்டார், என்னது உங்க அண்ணா எங்க படுத்துண்டார், என்ன சௌகரியம் பண்ணிண்டான்னு கேட்டியப்பா பரதா. குகன் பெரிய ராம உபாசகன். அவனுடைய இஷ்ட தெய்வம் எப்போ குகனை பார்த்துட்டு போச்சோ அந்த இடத்துல, எந்த இடத்துல ராமரும் சீதையும் படுத்தினாலும் அந்த புல் படுக்கையை சுத்தி ஒரு வேலி போட்டு 24 மணி நேரமும் தன் ஆட்களை விட்டு அந்த இடத்துல ஒரு மாடு மேயறதோ எதுவோ மிருகங்கள் வரதோ எதுவும் நெருங்க விடாம எப்பொழுதும் அந்த இடத்துல ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இப்படி எல்லாம் 24 மணி நேரமும் நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டே இருக்காங்க. அப்படி ஒரு உபாசகன் குகன். உங்க அண்ணா புல்லு படுக்கையில தான்ப்பா படுத்தார், எந்த சௌகரியமும் பண்ணிக்கலையா, ஆகாரம் எல்லாம் உங்க அண்ணா சாப்பிட்றதில்ல, கிழங்குகள் தான், நல்ல வஸ்திரம் கூட கிடையாதுப்பா, மர உரி தான் உடுத்தின்றார். மர உரியா? ஆமா, இங்க வந்துதான் ஜடையே பண்ணிட்டார், ஜடாபாரம். காய்கிழங்குகள் சாப்பிடுறார், மர உரிய உடுத்தின்றார், ஜடாபாரமா பண்ணிட்டார் எங்க அண்ணா. உடனே கீழே விழுந்தான் பரதன். உடனே ஒரு சபதம் பண்றான் மறுபடியும், இன்று முதற்கொண்டு ராமருடைய வனவாசம், ராஜ்யம் திரும்பி வர வரைக்கும் வனவாசம் 7 நாளோ 14 வருஷமோ 7 நிமிஷமோ, அது வரைக்கும் நானும் பூமியில தான் படுப்பேன், காய்கிழங்கு தான் சாப்பிடுவேன், மர உரி தான் உடுத்திப்பேன், ஜடாபாரம் தான் தரிப்பேன், பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு. உடனே கைகேயி கௌசல்யாவை பார்த்து சொல்றா, உன் குழந்தை கீழே விழுந்து அழறான், போய் சமாதானம் பண்ணுன்னா. சமாதானம் பண்ணு. அங்கேருந்து வந்தா கௌசல்யா, என்னப்பா என்ன சொல்றான் இந்த குகன், ராமர் எங்கயா, ராமர் எங்கப்பா? பரதன் சொல்றான், இல்லம்மா அண்ணா இந்த பக்கமா கங்கையை தாண்டி போயிட்டாராம், நாமும் போவோம், எங்க இருந்தாலும் ராமரை கூட்டுண்டு வரணும் என்று சொல்லி ஓடத்தை தயார் பண்ண சொல்லி
அத்தனை பேரும் அந்த ஓடத்துல எவ்வளவு ஓடம் இருந்ததோ அத்தனை பேரு ஓடத்தை தயார் பண்ணிண்டு பரதன், சத்ருகுணன், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை இவெல்லாம் கடகடன் அதுல ஏறி போறா. நேரா கங்கையை தாண்டி பரத்வாஜருடைய ஆசிரமம் வந்தது. அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துல வந்து பரதன் விழுந்து சேவிச்சான். அந்த பரத்வாஜர் இடத்துல இது போல ராமர் எங்க அண்ணா எங்க அப்படின்னு கேட்டா உடனே பரத்வாஜர் சொன்னார், என்னுடைய பூஜையை ஏத்துண்டு இன்றைய ராத்திரி இங்க இரு, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே பரத்வாஜர் அந்த ராத்திரிக்கு என்னதான் பண்ண போறார்? பரதன் சொன்னா, நான் வந்து தனியா வரல, சதுரங்க சைன்யத்தோட வந்திருக்கு. தெரியும்பா, நீ என்ன உங்க அண்ணாவோட யுத்தம் பண்ண வந்திருக்கியா, பார்க்க வந்திருக்கியா? இவன் சொன்னான். பரதன் கதறி அழுதான். ஏதோ ஒரு குகன் மாதிரி ஆள் ஒருத்தன் அப்படி நினைச்சா பரவாயில்ல, மகாத்மாவனை நீங்க போய் என்ன இப்படி நினைச்சிட்டேலேன்னு அழுதான். இந்த மாதிரி இவனை கேட்டதுக்கு பரத்வாஜருக்கே கவலை வந்துடுது. இருப்பா, அதுக்கு தான் சொல்றேன், இன்றைக்கு என் பூஜையை ஏத்துக்கோ, மறுநாள் பார்த்துக்கலாம் என்று சொல்லி, இவெல்லாம் ஞானிகள், தபோதனர்கள்னு பேர். தேவலோகத்திலேருந்து எல்லா சௌக்கியத்தையும் வரவழைச்சு அன்றைக்கு இவா வந்து ஒரு 4-5 நாளா இந்த ஜனங்களோ யாருமோ சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, பிச்சைக்காரர்கள் மாதிரி ஆயிட்டா. அதனால இவாளை நன்னா சாப்பிட்டு குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி இவாளை புஷ்டியா ராமர் முன்னாடி கொண்டு போய் இவாளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இவாளுக்கு விருந்து படைச்சார். இவாளுக்கு அந்த விருந்த படைச்சு இந்த பக்கம் பரதனுக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி தயார் பண்ணி அதுல இந்திரலோகத்திலேருந்து ரொம்ப மேனக்கையெல்லாம் ஊர்வசியெல்லாம் வரவழைச்சு இவாளுக்கு பூஜை, இவாதான் உனக்கு பூஜை பண்ணுவான்னு சொல்லி புஷ்பத்தை கொடுத்தார். அந்த புஷ்பத்தை பார்த்து பரதன், அங்க ஒரு சிம்மாசனம் இருந்தது, அதுல ராமர் உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு ராமரை நினைச்சே பரத சத்ருக்னன் ராத்திரி பூரா பூஜை பண்ணா. அந்த ரொம்ப மேனக்கு ஊர்வசிய நினைக்க கூட இல்ல, பார்க்க கூட இல்ல. இத ஞான திருஷ்டியால தெரிஞ்சின்ற பரத்வாஜர், இந்த லோகத்து சௌக்கியம் இல்ல, சொர்க்கலோகத்து சௌக்கியத்தை கூட பரத சத்ருக்னன் ஜெயிச்சிட்டா அப்படின்னு மறுநாள் காலமே அந்த பரத சத்ருக்னன் வந்து சேவிச்சா. அவளை பார்த்து, உன்னுடைய அம்மா இதுல யாருன்னு கேட்கும்பொழுது கௌசல்யாவை அறிமுகப்படுத்தி, இவதான் அந்த உத்தமரான ராமரை பெற்ற மகாத்மாவான கௌசல்யா, என்னுடைய பாவம், நான் இவளுக்கு வந்து பிறந்துட்டேன், இதுதான் கைகேயி அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. அப்போ பரத்வாஜர் சொன்னார், இது போல அம்மாவை சொல்லாத, பகவானுடைய சங்கல்பம் நமக்கு என்னன்னு புரியாது, இனி இப்படி பேசாத, அம்மாட்ட மன்னிப்பு கேளுன்னதும் உடனே மன்னிப்பு கேட்டுட்டார் பரதன். உங்க அண்ணா இங்க இல்லப்பா, இங்கேருந்து சித்திரகூடத்துல தான் தங்கி இருக்கார், நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொன்னதும் உடனே பரதன் சகல சைன்யத்தோட சித்திரகூடம் நோக்கி புறப்பட்டு போறார் என்கின்ற இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு நாம வந்து பாதுகா பட்டாபிஷேகம், நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இதோட கதையை நிறுத்திப்போம். பாதுகா பட்டாபிஷேகம் நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.